பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஆர்ஜேடி தோல்வியை சந்தித்ததை அடுத்து லாலு பிரசாத் யாதவின் மகள் ரோஹிணி ஆச்சாரியா அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக தெரிவித்துள்ளார். என்ன விவரம் என பார்க்கலாம். 243 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட பீகார் மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலின் வாக்கெண்ணிக்கை. இதில் பெரும்பான்மையான தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றி ஆட்சியை மீண்டும் தக்கவைக்கிறது. அதே நேரத்தில் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் அடங்கிய மகா கூட்டணி 50 இடங்களை கூட தாண்டாமல் கடும் தோல்வியை சந்தித்தது. இதில் ஆர்ஜேடி 25 இடங்களை மட்டுமே வெல்ல முடிந்தது. இந்நிலையில் அக்கட்சியின் நிறுவனர் லாலு பிரசாத் யாதவின் மகள் ரோஹிணி ஆச்சாரியா தனது குடும்பத்துடனான உறவுகளை தவிர்த்து அரசியலை விட்டு விலகுவதாக அறிவித்துள்ளார். சஞ்சய் யாதவும் ரமீஸும் என்னிடம் இதை செய்ய சொன்னார்கள். மேலும் எல்லா பழிகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் எக்ஸில் பதிவிட்டுள்ளார். ராஷ்டிரிய ஜனதாதள உறுப்பினரான சஞ்சய் யாதவ் தேஜஸ்வி யாதவின் மூத்த அரசியல் ஆலோசகராக அறியப்படுகிறார். பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவின் 2வது மகள் மற்றும் தேஜஸ்வி யாதவின் சகோதரிதான் ரோஹிணி. அவரது கணவர் சமரேஷ் சிங் ஒரு மென்பொருள் பொறியாளர். லாலு பிரசாத் யாதவின் நண்பரான ஓய்வு பெற்ற வருமான வரி அதிகாரி ராய் ரன்விஜய் சிங்கின் மகன்தான் இவர். மருத்துவரான ரோஹிணி ஆச்சாரியா கடந்த ஆண்டு அரசியலில் அறிமுகமானார். 2024 மக்களவைத் தேர்தலில் பீகாரில் உள்ள சரண் தொகுதியில் போட்டியிட்டார். ஆனால் பாஜகவின் ராஜீவ் பிரதாப் ரூடியிடம் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். லாலு பிரசாத் யாதவின் மூத்த மகன் தேஜ் பிரதாப் ஏற்கனவே கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் தற்போது ரோஹிணியும் வெளியேறியிருக்கிறார். முன்னதாக பீகார் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு ரோஹிணி கட்சியின் லாலுவின் மற்றும் சகோதரர் தேஜஸ்வி யாதவின் எக்ஸ் பக்கங்களை அன்ஃபாலோ செய்ததன் மூலம் அப்போதே இதனை உறுதி செய்ததாக தெரிகிறது. பின்னர் தன்னை பற்றி தவறான தகவல்களை பரப்பப்படுவதாக கூறி ஒரு பதிவையும் போட்டார். தீய எண்ணங்கள் கொண்ட அனைவருக்கும் அத்தகையவர்களை ஊக்குவிப்பவர்களுக்கும் நான் வெளிப்படையாக சவால் விடுகிறேன். நான் எனக்காகவோ அல்லது வேறு யாருக்காகவோ யாரிடமாவது ஏதேனும் கோரிக்கை விடுத்துள்ளேன் என்பதையும் எனது மரியாதைக்குரிய தந்தைக்கு எனது சிறுநீரகத்தை தானம் செய்ததாக கூறுவது பொய் என்பதையும் யாராவது நிரூபிக்க முடிந்தால் நான் அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையிலிருந்து விலகுவேன் என்று அவர் எக்ஸில் எழுதியிருந்தார். முன்னதாக டிசம்பர் 2024 ரோஹிணி தனது சிறுநீரகத்தை தந்தை லாலு பிரசாத் யாதவிற்கு தானம் செய்தார். அதை அவர் செய்யவில்லை என்ற வதந்திகளும் குற்றச்சாட்டுகளும் அவ்வப்போது சமூக வலைதளங்களில் எழுந்தும் வந்தது. கட்சிக்குள்ளும் குடும்பத்திற்குள்ளும் முரண்பாடுகள் நிலவி வந்த நிலையில் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவிற்கு அடுத்த நாள் ரோஹிணியின் இந்த பதிவு வந்துள்ளது.